வணக்கம் நண்பா. ஸோ கேஜெட்ஸ் வீடியோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அமேசான்லேருந்து கேஜெட்ஸ் வாங்கி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஃப்யூச்சரில் மீன்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்துட்டு டெய்லியுமே சில கேஜெட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஜெட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். மேபி இந்த கேஜெட்ஸில் சில கேஜெட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கலாம், சிலது நீங்கள் பார்த்துருக்கலாம், சிலது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், சிலது நீங்கள் பார்க்காம கூட இருக்கலாம். எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கேட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கேட்லேருந்து வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் தான். இந்த மோட்ரு பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஆட்டோமேட்டிக் பண்ணுற ஒரு மோட்ரு. இது என் கையில் ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன் மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். சில ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரை கேட் ஸ்பீடாக போச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்துட்டு திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேட் ஸ்பீடாக போய் பார்த்திங்க அப்படின்னா மூடும். சைடில் வந்துட்டு சென்சார் இருக்குது. இந்த கேட்டில் வந்துட்டு ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சாரில் அங்கே இருக்கிற அந்த கம்பி பாருங்கள், அந்த கம்பி வந்துட்டு அந்த சென்சாரில் முட்டுறப்போ கேட் வந்து நிற்கும், அந்த மோட்டர் சுற்றுறது நிற்கும், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேஜெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா கார் இருக்குது. நம்ம கார் இன்னொரு நாள் ரிவ்யூ பண்ணுவோம். அப்படி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த டோரில் வர சென்சார்ஸு, இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஆக்சஸ் இல்லாமல் வேறு யாராவது திறக்கிறக்கு ட்ரை பண்ணோம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சென்சார் தான் மேலே இருக்கிறது, அந்த மாதிரி சென்சார். அப்புறம் கண்டிப்பாக அலெக்ஸா பார்த்துருப்பீங்க. அலெக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா மேபி பல பேர்த்தோட வீட்டில் இருக்கலாம். அலெக்ஸா இருக்குது. அலெக்ஸா வச்சு இந்த வீட்டு ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக டெய்லியுமே நான் கேரி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் டேக் தான். ஆப்பிள் டேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே, எல்லா ப்ராடக்ட்ஸ்னால் மெயினாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதை வச்சுட்டு நம்ம தேடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த கார் சாவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோல்டர் இருக்குது. மெயினான சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஃபோல்டர். இதில் ஏர்டேகு இதெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு தொலைவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தொலைவக்கூடாது, தேடக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்துட்டு இந்த மாதிரி சில எல்லா சாவிக்குமே மெயினான சில சாவிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். இதை யூஸ் பண்ணி, அதாவது இது இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி சாவியை வந்துட்டு தேட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி கேஜெட் தான் இது. இது ஆப்பிளில் மட்டும் இல்லை, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிராண்ட்ஸ் வந்துட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோடது இருக்குது, அதுக்கப்புறமா போர்ட்ரானிக்ஸோடது லாஸ்ட் வீக் வந்துட்டு இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பல ப்ராடக்ட், சாம்சங்கோடது இருக்குது, பல பிராண்ட்ஸோடது பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. நான் முடிஞ்ச எல்லாத்தோட லிங்க் நம்ம கீழே கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு எங்கள் வீட்டில் மொத்தமாக 2 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று பிஎஸ்என்எல்லும் ஒன்று இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் நெட்வொர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். 2 நெட்வொர்க்கும் இருந்தாலும் ரெண்டு ரூமில் இருக்குது. அந்த 2 ரூமில் இருக்கிற நெட்வொர்க்கை வந்துட்டு டோட்டலாக ஹாலுக்கு மேலெல்லாம் கொண்டு வரதுக்காக வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் டிவைசஸை மாட்டி வச்சுருக்கோம். இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா மேலே ஒரு ஹாலில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு மோடமை கனெக்ட் பண்ணி மேலே இன்னொரு ரூமில் வச்சுருப்போம். மொத்தம் 3 எக்ஸ்டெண்டட் டிவைசஸ் பார்த்திங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே இருக்குது. வீடு ஃபுல்லாக எங்கே நின்னாலும் நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் இருக்கும். நெட் இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிவைஸ், இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேஜெட் எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஸோ அடுத்த ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏர் பியூரிஃபை. இது வந்துட்டு எம்ஐ பிராண்டோட ஏர் பியூரிஃபையர். இது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வாங்கினது. வாங்கி ஒரு 2 மாதம் பக்கம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீட்டில் நிறைய கேட்ஸ் இருக்கிறனால அந்த கேட்ஸோட ஸ்மெல்லு வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் இருந்தேன். இதை வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஏரை வந்துட்டு பியூரிஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போது யூஸ்வலி நாங்கள் பெட்ரூமில் இது யூஸ் பண்ணுவோம். சில டைம் மட்டும் தான் அந்த ஹாலில் வச்சுருப்போம். இப்போ ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா 8 இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல ஏர் தான் இது. ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதுவே வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்மெல்லோ இல்லை வெளியே ஏதாவது எரிக்கிறாங்க, பட்டாசு நாங்கள் வெடித்தோம் பாருங்கள், அந்த டைம்லாம் வந்து 40, 50, 60 போச்சு. பெட்ரூமில் வந்துட்டு இந்த கேட் லிட்டரோட ஸ்மெல் வரும், வெளியே இருந்து சில டைம் உள்ளே வரும். ஸோ அந்த ஸ்மெல்லாம் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம் போயிடுச்சு ஏரோட குவாலிட்டி. அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறமா அப்படியே அந்த ஸ்மெல்லும் கம்மியாக ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏரோட குவாலிட்டியும் இதில் காட்டின மாதிரி 9, 10 அப்படின்னு சொல்லி வந்து நின்றுச்சு. அப்போ தான் நான் நம்பினேன், ஓகே ஏர் வந்துட்டு கண்டிப்பாக அதை பியூரிஃபை பண்ணுதுன்னு. ஸோ இது ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஆட் ஆன ஒரு கேஜெட் இது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன். எங்களோட கிச்சனில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட்டான கேஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு ஸ்மார்ட் ராயல் வேக்கம் மாப்பு. ஸோ இந்த மாப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்ணி நிறச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சீவேஜ் வாட்டர் வந்துட்டு இதில் நிறையும். ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு இது ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோடில் வந்துட்டு அப்படியே மெதுவாக நகருது பாருங்களேன்.
இந்த மாதிரி வந்துட்டு தரையை க்ளீன் பண்ணிடும். ஸோ இது யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு மொத்தமாகவே இவ்வளோ தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணியிலேயே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு தொடச்சி எடுத்துட முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ அழுக்கு எடுக்கணும், இந்த தண்ணி வெள்ளை கலரில் இருக்கிற தண்ணி இதுக்குள்ளே நம்ம கொட்டுறப்போ கருகருன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சார்ஜபிள் டிவைஸ் தான். ஸோ இது வந்து சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜர் இருக்குது பாருங்கள், இந்த சார்ஜர் இங்கே இருக்கா, இதுக்கு மேலே இப்படி வச்சோம் அப்படின்னா சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வரும். 98% சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம மாப்போட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா துணி இருக்குது, அந்த ரோல் மாதிரி ஒரு துணி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அழுக்காகும். ஒரு நாளைக்கு ஒருக்கா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோல் வந்துட்டு இது க்ளீனாக தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்களோட கிச்சனில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட்டான கேஜெட். ஆனால் இது வந்துட்டு ஒரு IoT டிவைஸ் கிடையாது, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிற டிவைஸ் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக எடுத்து யூஸ் பண்ணோம். ஒரு செமையான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம் வாங்க. ஸோ அடுத்ததாக எங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வேக்கம் கிளீனர். இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தரையை வேக்கம் க்ளீன் பண்ணுறது கிடையாது. இந்த சோஃபா, பெட்டு, ஐராக்கு பாப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சமாக இருக்கிற டஸ்ட்டு கூட, அந்த பெட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகாது, கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் சரியாயிருன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். எப்படின்னா அந்த டஸ்ட்டு மூலியமாக வந்துட்டு கோல்டு வரப்போ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறப்போ இதுலேருந்து ஒரு UV லைட் ஒன்று வரும். இங்கே லைட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைட் மூலயமா வந்துட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட் ஆகட்டும், பில்லோ ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஓரளவுக்கு சூடாக்கி பாக்டீரியாஸை பார்த்தீங்க அப்படின்னா அது கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் இருக்குது, உள்ளே வந்துட்டு ஒரு ஃபில்டர் இருக்குது. ஆல்ரெடி நான் எடுத்த டஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள், எல்லாமே மைக்ரோ டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். இது ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இது ஓட ஆரம்பிக்கும். கீழே லைட்டு தெரியுதா? இந்த 2 பட்டன் இப்படி ப்ரெஸ் ஆகிறப்போ லைட் வரும், நல்லா சூடான லைட் வரும், நல்லா சூடாக இருக்குது எனக்கு. இப்போது இதை வச்சு உறிஞ்சோம் அப்படின்னா உள்ளார இருக்கிற டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு மேலே வந்துடும். அதாவது உள்ளே இருக்கிற டஸ்ட் வராது, மேலே அந்த 2 லேயரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துடும். நம்ம மூக்கு வச்சு உறிஞ்சால் கூட டஸ்ட் உள்ளே போய் கண்டிப்பாக தும்பல் வராது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வர்த்தான ப்ராடக்ட் வாங்கி என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஓகே பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஏமாறல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தான ஒரு ப்ராடக்ட். இது நல்லாவே வந்துட்டு அந்த மைக்ரோ டஸ்ட்டெல்லாம் எடுத்துரும். உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், டஸ்ட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வீட்டில் வாங்கி இது யூஸ் பண்ணுங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, எங்களோட ரோபோட் இப்போ வந்திருக்கணுமே. எஸ், வந்துட்டான். இவனுக்கு என்ன வேலை அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு பெட்ஸ் இருக்கிறனால பெட்ஸோட ஹேர் வந்துட்டு உள்ளே இருக்கும். நம்ம என்ன தான் சீமார் போட்டு க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் ஆகாது. இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அழகாக வந்துட்டு அதை எடுத்து உள்ளே அதோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வச்சுக்க முடியலாம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அந்த முடியை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நான் அது கமெண்ட் கொடுத்துருக்கேன், இந்த ஹாலை வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்லி. ஹால் ஆக்சுவலி க்ளீனாக தான் இருக்குது, வீடியோக்காக தான் கொடுத்தது. இப்போ திருப்பி நம்ம ரிட்டன் போகணுன்னு சொன்னால் ரிட்டன் போயிடும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆப்பு. ரோபோட்டோட பேர் வந்துட்டு கண்டிப்பாக அது எம்ஐயோ சியோமியோ கிடையாது. இது வந்துட்டு ட்ரீமி போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ட்ரீமி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு போட் இது. நான் இப்போ டாக் கொடுக்குறேன். டாக் கொடுத்தோடனே அது ரிட்டன் போகும். இப்போ அந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா போகும். ஸோ அந்த ரூமில் நாங்கள் பெட்ரூம்குள்ளே தான் வச்சுருக்கோம். பெட்ரூம்குள்ளே தான் அந்த அதிக முடி மேபி வரும். அந்த பெட்ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அங்கேருந்து க்ளீன் பண்ணிட்டோன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கோம். இதோட சார்ஜிங் போர்ட்டும் அங்கே தான் இருக்குது. இது சார்ஜ் பண்ணால் இந்த மொத்த வீட்டையும் பார்த்திங்க அப்படின்னா 100% சார்ஜோட ஆரம்பிச்சது அப்படின்னா முடிக்கிறப்போ ஒரு 35-40% சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இது மூலயமா மாப் பண்ணலாம், இது மூலயமா வேக்கம் பண்ணலாம். அட் அ டைமில் மாப் ப்ளஸ் வேக்கம் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரோபோட் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கனெக்ட் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அலெக்ஸானால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அலெக்ஸா டர்ன் ஆஃப் லிவிங் ரூம், இந்த மாதிரி வந்துட்டு அலெக்ஸாவை யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது மேலே போகலாம். மேலே வந்துட்டு ஒரு சில கேஜெட்ஸ் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் இருக்குது, நான் அதை காட்டுறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்,
இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஜெட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வீட்டில் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஹோம் டூர் மாதிரி போயிடும். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் நான் இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருந்தேன். அதில் ஒன்று வந்துட்டு இந்த QNAP. இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது கிட்டத்தட்ட 12 TB 12,000 GBக்கு வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நம்ம எடுக்கிற வீடியோஸு, அதோட ரா ஃபைல்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்குது. இந்த QNAP-ஐ நம்ம உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இன்டர்நெட் இருந்தால் இந்த QNAP-ஐ எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணால் ஃபைல்ஸ் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வீட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் இருக்குது. இங்கே போட்டுக்கிற ரெக்லைனர் ஆகட்டும், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மானிட்டர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற டிவைசஸ் தான். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாம் இந்த ரெக்லைனர் பற்றி வீடியோலாம் நம்ம சுஹைல் வ்ளாகர் சேனலில் ஹோம் டூரில் காட்டியிருப்பேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சைபர் தமிழில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்ச ஒரு விஷயம் காட்டியாச்சு. அமேசான் கேஜெட்ஸ் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் வித்தியாசமாக இருக்கிற கேஜெட்ஸ்லாம் வாங்கி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் கண்டிப்பாக அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதில் எதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.